யூடியூப்ல உங்களுக்கே தெரியாம உங்களோட டேட்டாவ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருக்க அதர் ஆப்ஸ எப்படி எடுக்கலாம்? பிளஸ் பார்த்தீங்கன்னா, யூடியூபே உங்களுக்கு தெரியாம உங்கள ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அத எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெட்ஜா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் அக்கவுண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, டேட்டா அண்ட் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத டேப் பண்ணுங்க. இங்க தான் நீங்க முக்கியமான விஷயங்கள் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஆட் சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த ஆட் சென்டரை ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கூடவே எந்தெந்த வெப்சைட் நீங்க எல்லாம் யூடியூப் இல்லாம விசிட் பண்றீங்களோ, வெப்சைட்லயே ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ்ல ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி உங்களுக்கான ஆட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேட்டபிள் ஆட்ஸ், சர்ச்சபிள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி ஆகணும். டர்ன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணினாலே போதுமானது. காட் இட் அப்படின்னு லாஸ்ட்டாக வந்து கொடுத்துடலாம். ரெண்டாவது செட்டிங் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி தான். யூடியூப் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளான விஷயங்கள் தெரியாமல் உங்களுக்கு மறைஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம். நீங்க பார்க்குற யூடியூபோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஆனா 36 மாசங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபோட வாட்ச் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதை ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா அந்த டிக் மார்க்கை எனேபிள் டிசேபிள் பண்றது மூலியமாவே கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே எனக்கு கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா இந்த 36 மாசங்கள் வேண்டாம், எனக்கு அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசமோ இல்லை 18 மாசமோ இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மொத்தமாக எனக்கு வேணாம்னா டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் பல இடங்களில் மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஜஸ்ட் காட் இட்னு கொடுத்துங்க டர்ன் ஆஃப் பண்ணோடனே. அதுக்கு அடுத்து மூணாவது செட்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களோட டைம்லைன். இந்த டைம்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ, கூகுள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ கூகுள் மேப்லேருந்து அதை ட்ராக் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஆடாக வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பிளேசஸ்க்கு போன உடனே அங்கே ரிலேட்டபிளான ஆட்ஸ் வரும். நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. தேவைப்படாத ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நின்றாது. ஆனால் ரிலேட்டபிள் ஆட்ஸுங்கிற பேரில் நீங்கள் போகிற இடமெல்லாம் கொச்ச கொச்சன்னு வரும் இல்லையா? அந்த விஷயங்கள் முற்றிலும் இருக்காது. கூடவே நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனாயிங்கான விஷயத்தை இது மூலியமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தா பார்க்க போகிறது அதே டேட்டா அண்ட் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணோடனே உங்கள் மொபைலில் இல்லாத ஆப் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூபோட ஆட்ஸை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கலாம். அது உங்களோட ப்ரைவேட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை தயவு செஞ்சு சூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலும் உங்களோட மொபைலுக்குள்ளே இது ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி, உங்களோட யூடியூபோட டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதோட டெவலப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் இருந்துச்சு, உங்கள் மொபைலில் இல்லாத ஆப் இருந்துச்சு, டேஞ்சரஸாக தெரியுது அப்படின்னா டெலிட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் தாராளமாக நீங்கள் கொடுத்துடலாம். எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல விஷயங்கள் ஹிடனாக கூகுள் உள்ளேயே வச்சுருக்காங்க. சில விஷயங்கள் நல்லது தான், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே கெட்டதாக மாறிடுது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.